இப்போ நீங்கள் என்னோட கதையை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஒரு நாள் நானே என் 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அது அப்போ ஒரு அங்கிள் வந்து ஒரு பாட்டியை வந்து அடித்தாங்க. நான் வந்து கேட்டோம், ஏன் அங்கிள் இந்த மாதிரி அந்த பாட்டி அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அங்கிள் சொன்னாங்க, அந்த அந்த பாட்டி என்கிட்ட வந்து 10 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருந்தாங்க. அவங்க எதுவுமே கொடுக்காதனால தான் நான் அடித்தேன்னு சொன்னாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டோம், நீங்கள் அது வந்து அதாவது இந்த மாதிரி அடிக்காமல் கேட்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அங்கிள் சொன்னாங்க, அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு என்னை ரொம்ப திட்டுனாங்க. அதுக்கு வந்து நான் வந்து அந்த அங்கிள் அடிச்சிட்டேன். அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு, அந்த அங்கிள் வந்து டாப் 10ல் இருக்கிற ஒரு பணக்காரர்னு. அப்புறம் நாங்களும் அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் நாங்கள் ஜாலியாக இருந்தப்ப ஒரு நாள் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் வீட்டில் விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு வரும்போது என் பின்னாடியிலேருந்து ஒரு லாரி என்னை வந்து இடிச்சிருச்சு. அப்புறம் வந்து நான் வந்து பேயாகி அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், அந்த லாரியை வச்சு என்னை இடிக்க வைத்தது வந்து அந்த பணக்காரர் தான். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு வந்து 2 உதவி பண்ணணும். ஒன்று, அந்த பணக்காரரை கொல்லணும். இன்னொன்று, என் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் என்கிட்ட காமிக்கணும். நாங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஆனால் அந்த அக்கா அவங்க சொல்கிறதுலாம் நம்ம பண்ணால் அந்த அக்கா நம்மளுக்கு பால் கொடுப்பாங்க. சரி, நாங்கள் பண்ணுறோம். சரி, நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் உங்களோட டைம் எவ்வளோ நாள்னா 2 வாரம் தான் உங்களோட டைம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்கிட்ட அந்த பாலை அந்த நான் சொன்ன 2 விஷயத்தையும் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாலை நான் கொடுத்துருவேன். அவரே பெரிய பணக்காரங்க, இதில் போய் அவரை எப்படி நான் கொலை பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் கொலை பண்ணி ஆகணுன்னா கொலை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பிளான் போடுவீங்களோ போடாமல் போவீங்களோ, ஐ டோன்ட் கேர். நாங்கள் பண்ணுறோம். ஓகே. டேய், என்னடா பண்ணுறீங்க? நியூஸில் என்ன ஓடுதா பார்க்குறீங்களா? நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லாக ஜாம்பி பரவிட்டு இருக்கு. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நிஜமாலே தான் நான் சொல்கிறேன். ரிமோட்டை கொடுறா, ஜாம்பி பரவிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஊரில் என்ன கலவரம் நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்து பீம் லட்டு சாப்பிட்டானான்னு பார்த்துட்டு இருக்கான். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? 2 தண்டைகளை வச்சு மேய்ச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. துணி காய போட சொன்னேன். டேய், என்னடா பண்ணுறீங்க? உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத சொன்னா ஹோம்ஒர்க் எழுதுறது இல்லை. ஏய், எங்க சத்தம் கேட்குது? ஐயோ, ஏய், எங்கடா ஓடுறீங்க? என்னடா பண்றீங்க? என்னடா லைட்டா ஆஃப் எரியுது? ஏய் ஷோ, அமைதியா இருங்க. என்ன சவுண்ட் கேட்குதுன்னு பார்க்கலாம். ஷோ, அமைதியா இருங்க. என்னதுக்கா? ஷோ